வணக்கம். 2024ஆம் ஆண்டு தேர்தல் வருவதற்கு முன்பு பல்வேறு மாற்றங்கள் இந்தியா முழுவதும் நடக்க தொடங்கிவிட்டது. உதாரணத்திற்கு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் தன்னுடைய கேஸஸ்களில், தன்னுடைய ரெய்ட்களில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஸலரேஷனை காட்டியிருக்கிறார்கள். முக்கியமாக ஆப்போசிஷன் லீடர்களுடைய வீடுகளில். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா, இவிஎம் மிஷின்கள் மீது பல்வேறு கேள்விகள் வெளிவரும்போது, பல்வேறு மக்கள் அதை நம்பாத பட்சத்தில் இன்னொரு மாற்றமும் நடந்திருக்கிறது. ஃபார்மர் bureaucrat questions ECI over appointment of BJP affiliated member to be the board of the company that makes EVMs. முன்னாள் பியூரோக்ரேட் ஒரு மிகப்பெரிய கேள்வி எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது ஒரு பிஜேபியுடன் இருக்கக்கூடிய நபரை எப்படி எந்த கம்பெனி இவிஎம் மிஷின்ஸ்களை தயாரிக்கிறதோ அந்த கம்பெனியின் போர்ட்ல உட்கார வைத்திருக்கிறீர்கள். இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய வேண்டுகோள். எங்களுடைய வீடியோக்களில் பல்வேறு நாட்களாக ஒரு சில ஏஜென்சிகள் டார்கெட் செய்து வருகிறார்கள். அதை முடக்க பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுக்கிறதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய வேலை கீழே எழுதியிருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்டை போடுங்கள். அருகே இருக்கக்கூடிய லைக் பட்டன் அதையும் தட்டி விடுங்கள். அருகே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் அதையும் தட்டி விடுங்கள். ஷேர் செய்து விடுங்கள். இதை தாண்டி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இதையும் தாண்டி ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த சேனலை நடத்துவதற்காக ஒரு சில சேலஞ்சஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களால் முடிந்த அளவில் எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். அதற்கான யூபிஐ ஐடி லிங்க் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதை செய்தால் மட்டுமே போதும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊடக சுதந்திரத்தை மக்களாகிய நாம் அனைவருமே சேர்ந்து உருவாக்கலாம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த கார்ப்பரேட்டிடமும் எந்த விதமான தயவும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக நாங்க வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சேனல், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஊடக சுதந்திரத்திற்காக இதை நாம் செய்தே தீர வேண்டும். முதலில் இந்த இடி அண்ட் சிபிஐ உடைய ரேட்ஸ்களை பார்த்து விடுங்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பு, அதாவது 48 மணி நேரத்திற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, நிதிஷ்குமார் இந்தியா பிளாக்ல இருந்து வெளியேறி மீண்டும் ஒரு முறை என்டிஏ பக்கம் தாவி விட்டார். இதற்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட இன்னொரு சில விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஜனவரி 29ஆம் தேதி ஜார்க்கண்டின் சீஃப் மினிஸ்டர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய லீடரான ஹேமந்த் சோரேன் இவர் வீட்டில் ஒரு ரெய்ட் போடப்பட்டது. இடியோடைய ரெய்ட். அங்க இருந்து ஒரு 36 லட்சம் ரூபாய் கேஷ் ஆகவும் BMW கார் இது கிடைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. ஜனவரி 31ஆம் தேதி பிஜேபி லெட் யூனியன் கவர்மெண்ட் இதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்து வைப்பதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கிறது. இது ஹேமந்த் சோரேனுடைய விஷயம். சத்தீஸ்கருடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் பகேல் இவர் வீட்டிலும் இடியோடைய ரெய்ட் போடப்பட்டது. ராஷ்டிரிய ஜனதா தள் ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவருடைய மகன் முன்னாள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேஜஸ்வி யாதவ் இவர்கள் 2 பேரையுமே லேண்ட் ஃபார் ஜாப் என்கிற ஸ்கிராமில் இடி அதற்கான விசாரணையை நடத்தி வருகிறது. இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர், ஆம் ஆத்மி கட்சியின் சீஃபான அரவிந்த் கெஜ்ரிவால் இவரையும் பல்வேறு முறை இடி சம்மன் கொடுத்திருக்கிறது. அதற்கு முன்பு நீங்க பாருங்கள் மனோஜ் சிசோடியா, இதே ஆம் ஆத்மி கட்சி, அவரையும் இன்னைக்கு கைது செய்து வைத்திருக்கிறார்கள். எம்பி சஞ்சய் சிங் ஆம் ஆத்மி கட்சி, அவரும் சிறையில் இருக்கிறார். சத்யேந்திர ஜெயின் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தது, இவரும் சிறையில் இருக்கிறார். நீங்க தொடர்ந்து பார்த்தீர்கள்னா பிஜேபி அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் எதிர்க்கட்சி தலைவர்களை தொடர்ந்து டார்கெட் செய்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இவர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்களா என்றால் கிடையாது. இன்னொரு ரிப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2014ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை மட்டும் நீங்க பார்த்தீர்கள்னா 95% கேசஸ் ஆப்போசிஷன் லீடர்கள் மீது இடி போட்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் 95% of the cases probed by the BJP and the Central Bureau of Investigation against political leader are the opposition leaders. 95% of cases இடியாக இருக்கட்டும் அல்ல சிபிஐ இருக்கட்டும் இவர்கள் சேர்ந்து போடப்பட்ட அந்த கேசஸ்கள் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மட்டுமே இருந்தது. Although ED claims that it has high conviction rate of 96%, the figures appears to be misplaced in one factor in the number of cases. It closed since 2005. 95% நாங்க conviction rate வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு கணக்கை ED எடுத்து காட்டினால் கூட 2005ஆம் ஆண்டு எந்த கேசஸ்களை அவர்கள் போட்டார்களோ, எப்படி அவர்கள் அதை ஹேண்டில் செய்தார்களோ, 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு போடப்பட்ட கேசஸ்கள் அப்படி கிடையாது. மார்ச் 2000
2023ஆம் ஆண்டு வரை இடி ரெஜிஸ்டர் செய்த கேசஸ்களுடைய எண்ணிக்கை 5,906 கேசஸ்கள். இதிலிருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்ட கேசஸ்களுடைய எண்ணிக்கை 1,442. அதிலிருந்தும் நீங்க பார்த்தீர்கள்னா டிஸ்போஸ்ட் கேசஸ்களுடைய எண்ணிக்கை, அதாவது முடிவு தெரிவிக்கப்பட்ட கேசஸ்களோட எண்ணிக்கை 25 மட்டுமே. 5,906 இடங்களில் இடி ரெய்டு போட்டு வெறும் 25 கேசஸ்களில் மட்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கணக்கை நீங்க பார்த்தீர்கள்னா 0.42% மட்டுமே. லோக்சபா தேர்தலுக்கு முன்பு இப்படி இடி ரெய்ட்ஸ்களை போடும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே பிஜேபி மிரட்ட பார்க்கிறதை தாண்டி வேறு எதுவுமே தெரிய வரவில்லை. அடுத்தபடியாக இவிஎம்க்கு வந்து விடலாம். இவிஎம் விவகாரத்தில் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, காங்கிரஸின் சீனியர் லீடர், இவர் எடுத்து வைத்த ஒரு குற்றச்சாட்டு, இஃப் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், த கம்பெனி தட் மேனுஃபேக்சரர்ஸ் இவிஎம் ஹாஸ் பிஜேபி ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆர் நாமினிஸ் ஆஸ் டைரக்டர்ஸ், ஆர் இவிஎம் சேஃப்? ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. பிஇஎல், பெல் வந்து இவிஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்தியாவில் எந்த இவிஎம் மிஷின் நீங்க பார்க்கிறீர்களோ அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனி பெல். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல பிஜேபி தன்னுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ்களை நாமினேட் செய்து அந்த கம்பெனியோட டைரக்டர் பொசிஷனில் அமர வைக்கிறது. அப்போ இவிஎம் எப்படி சேஃபாக இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். கேன் தேர் பி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்? ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தலை இவர்களால் நடத்த முடியுமா என்கிற கேள்வியும் அவர் எடுத்து வைக்கிறார். ஹூ ப்ரொடெக்ட்ஸ் தி சென்சிட்டி ஆஃப் எலெக்ஷன்ஸ்? யார் இந்த எலெக்ஷனை ப்ரொடெக்ட் செய்ய முடியும்? வை இஸ் இசிஐ சைலண்ட்? ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது? ஸ்பீக் அப் அண்ட் சேவ் டெமோக்ரஸி என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இதே விஷயத்தை இன்னும் ஆழமாக படித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த விவகாரம் நடந்திருக்கிறது என்று. ஆஸ் பர் சர்மா, அதாவது முன்னாள் பியூரோக்ரேட், அவர் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். 4 பிஜேபி நாமினிஸ், ஒரு நபர் 2 நபர் அல்ல, 4 நபர்களை பிஜேபி இண்டிபெண்டன்ட் டைரக்டராக பிஇஎல் உடைய போர்டுல அமர வைத்திருக்கிறது. சர்மா, ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, EAS has asked ECI, அதாவது முன்னாள் பியூரோக்ரேட் நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். Concerned authority to take appropriate action against the appointment of BJP affiliated persons to the board of Bharat Electronic Limited, which is BEL. ECI நிச்சயமாக உடனடியாக இதில் ஒரு கன்சர்ன் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் பிஇஎல் எந்த கம்பெனி இந்த இவிஎம் மிஷின்களை தயாரிக்கிறதோ அந்த கம்பெனியோடைய டைரக்டர் போர்ட் ஆஃப் மெம்பர் பொசிஷனில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் ராஜீவ் குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவரிடம் இந்த கேள்விகளை எடுத்து வைத்திருக்கிறார். Sharma alleges that BJP is continuously supervising functioning of BEL, CPSE, which is closely engaged in the manufacturers and supply the electronic voting machine, which is EVM, including development of secret encrypted source code, which is embedded in the chips that form the core of EVM. எவ்வளவு சீரியஸான விஷயம்னு நீங்க பாருங்க. ராஜீவ் குமார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப், அவருக்கு எழுதிய விஷயம், பிஇஎல்ஐ ரொம்பவே கவனமாக பிஜேபி சூப்பர்வைஸ் செய்து வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சிப்களாக இருக்கட்டும், அங்க செய்யக்கூடிய சீக்ரெட் என்கிரிப்டட் சோர்ஸ் கோடாக இருக்கட்டும், அனைத்துமே பிஇஎல் தான் கொடுக்கிறது. இந்த பிஎல் கம்பெனியில இருக்கக்கூடிய 4 பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பிஜேபியுடைய நபர்கள். பிஜேபி நாமினேட் செய்தவர்களை அந்த இடத்தில் அனுப்பியிருக்கிறது. Despite my bringing this disturbing and fact to ECI attention quite some time ago, I find that ECI, for reasons best known to it, has deliberately chosen not to act. எனக்கு அதிர்ச்சி எப்போ கிடைத்தது என்றால், இந்த விஷயத்தை நான் ECI இடம் எடுத்து வைத்த பின் கூட, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு அனைத்து விஷயங்களுமே தெரிந்த பின் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது. suggesting that the commissions remains unconcerned about the level of playing ground in election being brazenly titled for favor of ruling party BJP. அனைத்துமே தெரிஞ்ச பின் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக ரூலிங் கவர்மெண்ட் பிஜேபி பக்கம்தான் அனைத்து விஷயத்தையுமே எடுத்து வைக்கிறார். ஷர்மா அங்க மட்டும் நிற்கவில்லை. ஷர்மா தன்னுடைய லெட்டரில்
இன்னொரு சில பேக்ரவுண்ட் டெஸ்ட்களும் செய்திருக்கிறார், செக்கும் செய்திருக்கிறார். ஒன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஸ்ரீ Mansukh Bhai Samjhiwala Kucharia. His background on website includes information declaring that Kachra is presently holding a post of BJP Rajkot district president. பிஜேபி ராஜ்கோட்டுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டாக தன்னுடைய வெப்சைட்டிலேயே மன்சுக் பாய் சம்ஜி பாய் கச்சரியா எழுதியிருக்கிறார். அப்போ பிஜேபியுடன் இருக்கும்போது, பிஜேபியில் ஒரு பதவியில் இருக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பான இடத்தில் இவிஎம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த கம்பெனியை பத்தி, அந்த போஸ்டை பத்தி ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எதுவுமே எழுதவில்லை, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. While I have no intention to question the credentials of Sri Kacharia in any manner, does not Commission find it highly objectionable for an important office bearer of BJP to be nominated to the BEL's board as an independent director? எனக்கும் இந்த கச்சேரியா அவர்களுக்கும் எந்த விதமான பர்சனல் ரிவெஞ்சும் இல்லை. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய அப்ஜெக்ஷனபிளான ஒரு கேள்வியாக தெரியவில்லையா? எப்படி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் BEL உடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டர் பொசிஷனில் அமர்ந்திருக்கிறார். கம்பெனிஸ் ஆக்ட் mandates that an independent director should play an forward role in management the affair of the company. In the instant case, this particular company is closely engaged in manufacturing and supplying EVM, especially at the time when there is a growing criticism against EVM technology and vulnerability of manipulation. இந்த மாதிரியான தருணத்தில், அதாவது எப்போ மக்கள் EVM மீது கேள்விகள் எடுத்து வைக்கிறார்களோ அந்த தருணத்தில் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர் இண்டிபெண்டன்ட் டைரக்டராக பதவியேற்பது எவ்வளோ பெரிய சேலஞ்சான விஷயம் என்று நீங்க பார்க்க வேண்டும். இதை நான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் எடுத்து வைத்த பின் கூட அவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு இடத்தையும் நான் நீங்க பார்க்க வேண்டும். Changes sequence of machines in EVM system, says Sitaram Yechury. Sitaram Yechuryum ஒரு இன்னொரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் CPIM called recording of sequence of machines in electronic voting machine, which is EVM system, also known as the ECI and EVM system, comprises the ballot unit, control unit, and recently added voters verifiable paper audit, which is VVPAT. இந்த அனைத்தையுமே இவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள். பல்வேறு இடங்களில் இதை சேலஞ்சும் செய்து வருகிறார்கள். இதற்கான ஒரே ஒரு வழி என்னவென்றால், குறைஞ்சபட்சம் 50% விவிபேட்களை எண்ணி, EVM மிஷின்ஸ்களையும் எண்ணி இதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும், இதற்கான தீர்ப்புகளை, ரிசல்ட்களை வெளிவிட வேண்டும் என்கிற ஒரு விஷயம். ப்ராபகேண்டா ஏற்கனவே வெளிவர தொடங்கிவிட்டது. 400 சீட்களை பிஜேபி தாண்டிவிடும் என்கிற இந்த ப்ராபகேண்டா, இது வெறும் ப்ரொபகண்டா மட்டும்தான். இந்த ப்ரொபகண்டாவை உடைப்பதற்காக அனைவருமே இந்த கேள்வி எடுத்து வைக்க வேண்டும். ஏன் பிஜேபி அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பேலட் பேப்பரை வைத்து தேர்தலில் களமிறங்க அஞ்சி வருகிறார்கள்? பேலட் பேப்பர் வேண்டாம், எனக்கு EVM மிஷின் தான் வேணும் என்று கூறினால் கூட விவிபேட் மெஷின்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்ஸ்களையும் EVM மிஷின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்ஸ்களையும் எண்ணி நீங்க ரிசல்ட்டை வெளிவிட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CEA இது போன்ற பல்வேறு விஷயங்களை மோடி அரசாங்கம் எடுத்து வைத்து, ராமர் கோவில் என்கிற விஷயத்தை முன்னெடுத்து வைத்து பல்வேறு நபர்களை திசை திருப்பக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் ஒழிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது எழும்பக்கூடிய இந்த போன்ற கேள்விகளை ஏன் இவர்கள் பார்க்க மறுத்து வருகிறார்கள்? மிக முக்கியமான கேள்வி. அடுத்த ஒரு மிக டீட்டெயில்டான பதிவில் கூடிய சீக்கிரம் உங்களுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.